திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே. எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். மறந்து விட்டீர்களா நீங்கள்? 2006 இருந்து 2011 வரை இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா? சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா? சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான், அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான். எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சியை இழந்து ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிட்டது. அவர்களால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல் முடியாது. அடுத்தவன் சொத்தை சுரண்டாமல் 5 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் செத்தே விடுவான். ஆனால் இப்பொழுது 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால் தான் அவ்வளவு பதட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் முடிவெடுத்து விடுங்கள், இனி உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை கோலாகலங்கள் நடக்கப் போகின்றன என்பது. இவர்கள் எல்லாம் நாட்டிற்கு சேவை செய்ய வந்தவர்களா? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் சொல்கிறீர்களே, இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே. நீங்கள் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான்.